ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 40 டே இன்டர்மீடியட் வெயிட் லாஸ் சேலஞ்சில் Day 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நிதிஷ் அப்பாவோட வெயிட் பார்த்துடலாம். என்னோட வெயிட் காமிங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் 10 days ஒன்ஸ் காமிக்கிறேன். நான் வெயிட் லாஸ் பண்ணலங்க. என்னோட பிரச்சனையை சரி பண்ணுறதுக்குரிய உணவுகள் தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று என்னோட உடம்பை வந்து நான் ஆரோக்கியமாக கொண்டு வரணும், அதுக்குரிய உணவுகள் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால எனக்கு வெயிட் லாஸ் வந்து பெருசாக தெரியல. நிதிஷ் அப்பா வெயிட் லாஸ் அப்படின்றது அவர் 800 கிராம் குறைஞ்ச மாதிரி காமிச்சது. இன்னைக்கு வந்து 100 கிராம் குறைஞ்ச மாதிரி காமிக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அதிகமாக குறைஞ்ச மாதிரி காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட்டு 3 வேளையும் குக்கிங் ஃபுட்டு எடுக்கும்போது கம்மியாக தான் குறையும். ஸோ இதே ஹெல்த்தியான ஒரு மெத்தடு தான். சரி வாங்க இன்னைக்குரிய ரொட்டீன் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக எடுக்கிறது ஆம்லா ஜூஸ் தான் எடுக்கிறேன். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு எடுங்க. மீதி 3/4 கிளாஸ்க்கு வந்து வெந்நி தண்ணி ஊற்றிக்குவேன். உங்களால் எவ்வளோ சூடாக குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூடாக ஊற்றிக்கோங்க. ஆம்லா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. மணி வந்து 7:45 ஆகுது. ஆம்லா ஜூஸ் தான் எடுக்கிறேன். என்னன்னா நானும் நிதிஷ் அப்பாவும் சைக்கிளிங் போகிறோம். 8 to 9 1 hour சைக்கிளிங் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான். அதனால் ஆம்லா ஜூஸை கொஞ்சம் முன்னாடியே நான் எடுத்துக்கிறேன். சின்ன வாழைப்பழமாக 2 வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்டுட்டு போகிறேன். ஸோ திடீர்னு பசிக்கும். அதனால் திடீர்னு இல்லை, எனக்கு இப்போ 8 மணிக்கெலாம் பசிக்க ஆரம்பிச்சிது. காலையில் 8 மணிக்கு பசிக்குது. மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது. அதனால் காலையில் வந்து பசிக்கும் போது நான் சாப்பாடு எடுத்துக்குவேன். ஸோ 8 மணிக்கு நான் எடுக்கிறது 2 வாழைப்பழம் தான். 8 மணிக்கு நானும் நிதிஷ் அப்பாவும் சைக்கிளிங் தான் போனோம். ஒரு 45 நிமிஷத்துக்கு நல்லா சைக்கிளிங் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு டே அப்படின்றதுனால வீட்டுக்குள்ளே சைக்கிள் பண்ணுறதோட வெளியே எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் ரியலாக பண்ணும்போது தான் அதோட எஃபெக்ட் தெரியுது. ஏன்னா சைக்கிள் அமுக்குன்னு ஒரு ஸ்டேஜ்லலாம் அமுக்கிற மாதிரி தான் அமுக்கி ஓட்டினேன் நான். அதுக்குள்ளே நாக்கு வெளியே தள்ளிருச்சு. 45 நிமிஷம் தான் நம்மளால முடியாதுப்பா சாமின்னு சொல்லி வந்துட்டேன். என்னோட கலோரி பேர்னிங் சைக்கிள் ஓட்டினது அப்படின்றது 220 சம்திங் தான் காமிக்குது. ஆனால் நிதிஷ் அப்பாவுக்கு 400 சம்திங் காமிக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு உன்னி வாட்டர் ஃபேக்ட்லாம் இருக்குது. நம்மளுக்கு ஃபேக்ட் கம்மியாக தான் இருக்கும் போது, அதனால கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து காமிக்கும் வாட்சை பொறுத்த வரைக்கும். அதனால இது தோராயமாக எடுத்துக்கோங்க, துல்லியமாக எடுத்துக்காதீங்க. எனக்கு காலையில் சலட் மாதிரி தான் எடுத்துக்க போகிறேன். பச்சைப்பயிறு முளை கட்டினது 50 கிராம். அதே மாதிரி தான் இதுவுமே ஒரு ஸ்வீட் கார்னும் வேக வச்சது ஒரு 50 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். எப்பயும் போல் அத்திப்பழம் 1, கருப்புலந்த திராட்சை, பாதாம் பருப்பு 5 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது ஒரு 4-5 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகா, தக்காளி, புதினா, கொத்தமல்லி. நம்ம வந்து இதை அப்படியே இதில் போட்டுடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் ஸ்வீட் கார்னில் உப்பு போடலை. காரத்துக்கு மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். காலையில் நான் எடுக்கிறது முளைக்கட்டின பச்சைப்பயிறு ஸ்வீட் கார்ன் சாலட் தான் எடுக்கிறேன். இது எடுக்கிற டைம் வந்து மணி 9:30 ஆயிடுச்சு. நான் சைக்கிளிங் போயிட்டு வரும்போது மணி வந்து 8:45 ஆச்சு. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் கழிச்சு 9:45 அந்த மாதிரி தான் எடுக்கிறேன் நான். 8:30 அப்படின்னா 9:45 ஆயிடுச்சு. ஸோ நான் 2ஆவதாக எடுக்கிறது சாலட் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 வாழைப்பழம் சாப்பிட்டு போயிட்டேன். அதனால அந்த அளவுக்கு பசி தெரியல எனக்கு. காலையில் டிஃபனாக நிதிஷ் அப்பா எடுக்கிறது 10 மணிக்கு வந்து அடை தோசை தான். நிதிஷ்க்கு வந்து பீஸா மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன். வெங்காயம், தக்காளி, குடமிளகா போட்டு அது மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டிருக்கேன். அதோட கலரி நான் சேர்த்து ஆட் பண்ணிடுவேன். அது ஒரு அரை தோசையும் ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சது அதுவும் ஒன்று எடுத்து சாப்பிட்றாங்க. ஃபர்ஸ்ட் மீலாக எடுக்கிறது நிதிஷ் அப்பா தான் எடுக்கிறாங்க. வேக வச்ச ஸ்வீட் கார்னும் ஒரு அடை பீஸா. பீஸாப்பா ஸ்வீட் கார்ன் எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அடுத்த ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு கலோரி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால ப்ரோட்டீனும் இல்லை அப்படின்றதுனால முட்டை 2 எடுத்து ஆம்லேட் போட்டிருக்கேன். 2 முட்டை, வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம், குடமிளகா, அரை குடமிளகா போட்டு செஞ்சுருக்கேன். இது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அவங்க 10:45 இன்றைக்கி ஆஃபீஸ் போகணும் அப்படின்றதுனால, சீக்கிரமாக ஆஃபீஸ் போகணும் அப்படின்றதுனால இது கொஞ்சம் சாப்பிட்டு போனாங்கன்னா பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே போய் கூட ஸ்நாக்ஸ் எடுத்துக்குவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்ந்து அவங்க 2 ஆம்லேட் எடுத்துக்கிறாங்க. நிதிஷ் அப்பாவுக்கும் நிதிஷ்க்கும் மத்தியானம் சாப்பாடு செய்ய போகிறது திணை அரிசியில் பட்டாணி சாதம் மாதிரி தான் செய்ய போகிறேன். நீங்கள் திணை அரிசி வந்து நான் வந்து இந்த ஆளாக்குக்கு ஒரு ஆளாக்கு எடுத்திருக்கேன், 2 பேர்த்துக்கு. இந்த ஆளாக்கு அளவுக்கே நீங்கள் பட்டாணியே எடுங்க. கொஞ்சம் பட்டாணி நிறையா கூட எடுத்துக்கோங்க. அப்போ தான் பட்டாணி சாதத்துக்கு நல்லா இருக்கும். ஒரு 4 பேர் இருக்கவங்களுக்கு சிறுதானிய அரிசி எந்த அளவுக்கு வைக்கணும்னு கேட்குறீங்க. நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஆளாக்கு தான். இந்த ஆளாக்கு அப்படின்றது 2 பேர்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸுக்கு 2 கிளாஸ் எடுத்தீங்கன்னா 4 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும். நார்மலாக நாங்கள் டயட் இல்லை, வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணுறோம், ஆனால் சிறுதானிய அரிசி செய்யணும் அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 ml வரும்னு நினைக்கிறேன் அரிசி வந்து. இந்த கிளாஸ்க்கு 2 கிளாஸ் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அரிசி வந்து கழுவி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்கேன். 1:2 தான் தண்ணி எடுத்திருக்கேன். பட்டாணி அதே மாதிரி தான் ஒரு ஆளாக்குக்கு மேலேயவும். தாளிக்கிறதுக்கு எப்பயும் போல் கடுகுளுந்தம் பருப்பு எடுத்துக்குவேன். பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம், சோம்பு, சீரகம், சின்ன வெங்காயம். இப்போ சீசனுக்கு சின்ன வெங்காயம் வந்ததுனால சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இது வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை அப்படின்னா நீங்கள் போட்டுக்காதீங்க. ஏன்னா நான் பொரியலுக்கு செஞ்சேன் அதனால் வச்சுருக்கேன். பொரியல் அப்படின்ற போது முட்டைக்கோஸ் பொரியலும் சேப்பங்கிழங்கு பொரியலும் தான். ஸோ பொரியல் 2 முடிச்சுட்டேன். அடுத்து வந்து நம்ம திணை பட்டாணி சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம்.
சின்ன குக்கர் தான் வச்சுருக்கேன், 2 லிட்டர் குக்கர். இதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சி நிமையும் கடுகுளுந்தம்பருப்பு எல்லாம் மசாலா ஐட்டமும் போட்டுடலாம். இதிலே பச்சை மிளகாவும் போட்டுடலாம், கருவேப்பிலை. எண்ணெயில் பச்சை மிளகா நல்லா வதங்கணும். போட்ட மசாலா ஐட்டம்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம் 1 நிமிஷத்துக்கு. சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுடலாம். நான் வந்து வீட்டிலேயே அரைச்சா வெறும் மிளகா அப்படி இருக்கு இல்லையா, அது வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் போடுங்க, போதுமானது. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும், 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு காமிக்கிறேன். வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க, எண்ணெய் சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் தக்காளி வதங்கணுன்னு பட்டாணியும் போட்டுடலாம். பட்டாணி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஊற்றிடலாம். ரைஸை போட்டுடலாம். நான் ஏற்கனவே கரெக்டாக தான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணியோடு சேர்ந்து ரைஸையும் சேர்த்து போட்டுறேன். இப்போ இதில் கொத்தமல்லி தழை போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு 3 விசில் அடித்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க, போதும். ஸோ வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். திணை பட்டாணி சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் திருவல் வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். வெயிட் லாஸில் நெய் எடுத்துக்கலாம், பட் ஆனால் குக் பண்ண வேண்டாம். சாதமாக எடுக்க போகும்போது நெய் வந்து அதில் மேலே ஊற்றி சாப்பிடுங்க. அது உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷான நெய் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, லைட்டாக நெய் வந்து சூடு பண்ணி ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க எப்போயுமேவும். அது ஒன்றும் சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெயும் சரி, தேங்காய் பால் இதெல்லாம் வந்து சூடு பண்ணும்போது தான் கெட்ட கொழுப்பாக மாறிடும்பாங்க. அதிகமாக கொதிக்க வைக்கக்கூடாது அப்படின்பாங்க. திணை பட்டாணி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அதே மாதிரி டிஃபன் பாக்ஸில் வைக்கிறதும் சரி, வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு டிஃபன் பாக்ஸை ஓப்பன்லேயே வைங்க. அப்போனா தான் வந்து அது வந்து ரொம்ப சூடாக இருந்தாலும் அந்த ஆவிலாம் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மத்தியானமோ இல்லை ராத்திரியோ டிஃபன் பாக்ஸை திறந்து சாப்பிட போகும்போது அந்த வேர்வை வந்து அந்த ஆவி தான் வந்து வேர்வையாக டிஃபன் பாக்ஸ் மூடிக்கு மேலே இருக்கும். அது திரும்ப சாப்பாட்டில் தான் விழுகும் அந்த தண்ணி வந்து. அதனால் ஓரளவுக்கு ஆற வச்சுட்டு டிஃபன் பாக்ஸை க்ளோஸ் பண்ணுங்கள், அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து ஓரளவுக்கு மீடியமாக, ரொம்ப ஹீட்டால் ஒரு லைட்டாக தொட்டால் லைட்டாக சூடாக இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப சூடாக வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே டிஃபன் பாக்ஸில் சாப்பிட முடியாதுங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாம் அளந்து டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைக்கணும், அதான் மெயின் வேலை. லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் தான். ஸோ மத்தியானத்துக்கு திணை பட்டாணி சாதம், சேப்பங்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் பொரியல், எல்லாமே வந்து வெயிட்டு பார்த்து போட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் ஆற வச்சு இந்த மாதிரி ஓப்பனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் க்ளோஸ் பண்ணி வைப்பேன். அது மாதிரி மார்னிங்கில் ஸ்நாக்ஸாக ஒரு சின்ன மீடியம் சைஸ்க்கு ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக வேர்க்கடல ஒரு 30 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறாங்க. அப்புறம் கடைசி மீலாக 5:30க்கு எடுக்கிறது வந்து சேமியா தான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். சேமியாவில் எல்லா காய்களும் போட்டு இதுவும் வெயிட்டு போட்டு தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ ஆஃபீஸ்லேருந்து வர லேட் ஆகுதுனால அவங்க கடைசியாக 6:30க்கு வந்து வெந்நி தண்ணி தான் குடிச்சுக்குவாங்க. ஃபேட் கட் ட்ரிங்க் எடுக்கிறதில்ல. சேமியா வந்து வெயிட் லாஸில் எடுக்கலாமான்னு ஒரு டவுட் வரும். வாரத்தில் ஒரு நாள் ரேராக எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை, பிசிஓடி, தைராய்டு அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸ் இல்லாமல் ஒன்லி வெயிட் லாஸ் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நான் வந்து ரேர் தான். இப்போலாம் சேமியா நான் எடுக்கிறது கிடையாது. ஸோ நிதிஷ் அப்பாவோட லஞ்ச் அவ்வளோதான். பேக் பண்ணி பாக்ஸில் வைக்க வேண்டியதான் வேலை. மத்தியானத்துக்கு நான் எடுத்துக்கிறது சிறுதானிய அரிசிகள் தான் எடுத்துக்கிறேன். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்துக்கல. திணை பட்டாணி சாதம் ஒரு 100 கிராம் அளவுக்கும், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கொஞ்சம்னா ஒரு 150 கிராமுக்கு எடுத்துக்கிறேன். மத்தியானம் சாப்பாடு எடுக்கிறது நான் இதான். மணி வந்து கரெக்டாக 1 ஆகுது. சாப்பாடு கரெக்டாக செய்ய முடியல. கொஞ்சம் சாப்பாடு கூட வந்துட்டாலும் வேஸ்ட்டாக போயிடும். சிறுதானியங்கள்லாம் நம்ம பைசா வேறு அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கோம். அதனால் ஒரு வேளை நான் குக்கிங் ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அடுத்த வேளை எனக்கு பசிச்சாதான் நான் அடுத்து பழங்கள்னாலும் சரி அன்குக்கிங் ஃபுட்டுனாலும் எடுத்துக்குவேன். பசிக்கலை அப்படின்னா நான் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். மத்தியானம் இப்போ எனக்கு வந்து நல்லா பசிக்குது. நல்லா பசிச்சதுனால சரி நம்ம சாப்பாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சாப்பாடு எடுக்கிறேன். இது மத்தியானமும் எனக்கு பசிக்கலை, ஒரு மாதிரி வயிறு மைல்டாக இருக்குது அப்படின்னா நான் சாப்பாடு கூட எடுத்துக்க மாட்டேன். ஜஸ்ட் ஏதாவது ஆப்பிள்லாம் எடுத்துக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் நான் மத்தியானத்துக்கு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்துக்கல. அதனால நல்லா பசி எடுத்ததுனால தான் சரி சாப்பாடு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுக்கிறேன். மணி 2:30 ஆகுது. சுக்குமல்லி காஃபி தான் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு. நல்லா தூக்கம் வருது. தூங்கிட்டேன்னா எனக்கெல்லாம் மத்தியானம் டெய்லி தூங்கினேன் அப்படின்னா நல்ல கண்ணம் தான் ஃபஸ்ட்டு வைக்கும். தூங்காமல் சும்மா இருக்கும்போதே கண்ணம் நல்லா வைக்குது. நல்லா தூங்கி இருந்துச்சு அப்படின்னா இந்த பக்கமும் ஏதோ தலானி உள்ள அமுக்கின மாதிரி பொஃபியாக தெரியும். ஒரு நாள் தூங்கி இருந்துச்சாலே சாயந்தரத்துக்கு அந்த மாதிரி எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். தூங்கணும், மத்தியானம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றவங்க ஒரு 1/2 hour அண்ணன் முடி தூங்கிக்கோங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ரொம்ப தூங்காதீங்க. 1 hour 2 hours தூங்குனீங்கன்னா வெயிட் லாஸ் இருக்கவே இருக்காது. இல்லைக்கா எனக்குலாம் தூங்கினா ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் தூங்கினாதான், இல்லைன்னா தலைவலிக்கும் அப்படின்றீங்க.
ரொம்ப தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா தலை பயங்கரமாக வலிக்கும், ஒரு மாதிரி பாரமாக இருக்கும். அப்புறம் ராத்திரிக்கு சாயந்தரத்துக்கு மேலே எந்த வேலையும் செய்ய முடியாது, டயர்டாயிரும். ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சுக்குமல்லி காஃபி குடிக்கிறது, பிளாக் டீ குடிக்கிறது, துளசி டீ குடிக்கிறது, அதுக்கப்புறம் கொய்யா இலைகள் போட்டு டீ குடிக்கிறது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டீஸ் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது இயற்கையாக இலையில போகிற டீ வெயிட் லாஸில் எடுத்துக்கோங்க. அது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். மணி 3:30 ஆகுது. நான் 2 ஆப்பிள் தான் எடுத்துக்கிறேன். ஸோ லாஸ்ட் மீலாக நான் எடுத்துக்கிறது 2 ஆப்பிள் தான். மத்தியானம் இன்றைக்கி கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கிட்டேன், சிறுதானிய அரிசிகள். அதனால் கடைசியாக ஹெவியாக எதுவும் எடுத்துக்கல. அந்தளவுக்கு எனக்கு பசி இல்லை. அதனால் சாப்பிடாமல் இருந்தால் 6-6:30க்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 3:30க்கு நான் 2 ஆப்பிள் எடுத்துக்கிறேன். கடைசி மீலாக எடுக்கிறது 2 குட்டி ஆப்பிள் தான். மணி 4:30 ஆகுது. ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். ட்ரிங்க் ரொம்ப கருப்பாக இருக்குன்னு நினைக்க வேணாம். சுக்குமல்லி காப்பி போட்டேன் இல்லையா, அந்த சுக்குமல்லி காப்பி கொஞ்சம் மீதி இருந்தது. அதுலேயே தண்ணி ஊற்றி அப்படியே ஃபேட் கட்டட் ட்ரிங்க் பொடி போட்டு அப்படியே எடுத்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் ஃபேட் கட்டட் பொடி போட்டதுனால அது ரொம்ப டார்க்காக தெரியுதுமா, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ 4:30க்கு எடுக்கிறது கடைசியாக ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். எவ்வளோ சூடாக எடுக்க முடியுமோ அவ்வளோ சூடாக எடுத்து குடிங்க. சாயந்தரம் 4:30க்கு ஃபேட் கட்டட் ட்ரிங்க் குடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சிட்டு 5 மணிக்கு நான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். நித்திஷ் இன்றைக்கி ஹிந்தி டியூஷன் போயிட்டான். அதனால் ஒரு 1 hour எனக்கு ஃப்ரீ கிடச்சதுனால சாயந்தரம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எக்ஸசைஸ் தான் பண்ணேன். ஸோ ஏற்கனவே எக்ஸசைஸ் வீடியோ ஃபுல்லாமே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு பீரியடுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா வீடியோவும் லிங்க் இருக்குது. நானும் அந்த எக்ஸசைஸ் தான் பண்ணுறேன். ஆர்ம் ஒர்க் அவுட் ஒரு நாள், ஸ்டமக்குரிய எக்ஸசைஸ் ஒரு நாள். இன்றைக்கி நான் ஸ்டமக்குரிய எக்ஸசைஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே ஸ்டமக்குக்கு நீங்கள் பண்ணும்போது அது கூட சேர்ந்து அந்த மூச்சு பயிற்சியும் சேர்ந்து பண்ணுங்கள், நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இது கூட சேர்ந்து நம்ம யோகாவும் பண்ணலாம். எப்போ பண்ணாலும் பிளாங்க் டெய்லி ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் எக்ஸசைஸில் ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம ரிசல்ட் கிடைக்கும். ஃபுல் பாடியும் நல்லா டோன் ஆகும். ஸோ என்னோடய ஒர்க் அவுட் அப்படின்றது 1 hour பண்ணேன். என்னோடய வாட்சில் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. அது ஆஃப் ஆனது நான் கவனிக்கலை. ஆனால் கலோரி பேர்னிங் அப்படின்றது 100 சம்திங் காமிக்குது. ஒரு 36 நிமிஷத்துக்கு தான் இருந்திருக்கும் போல்க வாட்சில் சார்ஜ் அதனால் கம்மியாக காமிக்குது. மேபி ஈவினிங் பண்ண எக்ஸசைஸ் அப்படின்றது ஒரு 200 கலோரி பேன் ஆகிருக்கும். எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிதிஷ் வந்துட்டான். நானும் நிதிஷும் உட்காந்து, நிதிஷ் படிக்க உட்காந்துட்டான், நான் வீடியோ எடிட் பண்ண உட்காந்துட்டான். ஸோ ஒரு 7லேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு கொஞ்சம் கேப் விட்டு படிப்பான். நானும் அவன் கூட சேர்ந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே எடிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். 9 to 10:30க்கு நான் படுக்க போயிடுவேன். இப்படி தான் இன்றைக்கி எங்களுக்கு டே போயிருக்கு. ஸோ நிதிஷ் அப்பாவும் சரி, நானும் சரி, என்னோட டயட் அண்டு எக்ஸசைஸை நாங்கள் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதே மாதிரி நீங்களும் ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு லைவில் சந்திக்கலாம்.